உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. கேர்ள்ஸ் நாளைக்கு 3 மணிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகணும். அட்டெண்டன்ஸ் ஷீட்ல அட்டெண்டன்ஸ் எடுப்போம். MS ஆடிட்டோரியத்துல அசம்பிள் ஆகணும். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க செக்ரட்டரி. ஒரு கேர்ள் கூட வரல அப்படின்னா ரிசல்ட்டை வெளியே விட மாட்டாங்க. கிறிஸ்டியன் முஸ்லிம் கேர்ள்ஸ்னா கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஹிந்து கேர்ள்ஸே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வர முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நாளைக்கு அதோட பின்விளைவுகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழ்நாடு மாணவர் கழகத்தின் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேரன்பு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சமீபத்தில் சென்னை மீனாட்சி மகளிர் கல்லூரியில் ஒரு ஆர்ப்பாட்டம். எதுக்காகனா அங்கே ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு சொற்பொழிவு நடக்க போகுது. அதுக்கு மாணவிகள் கண்டிப்பாக கலந்துக்கலைன்னா ரிசல்ட்ஸை வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காலேஜை சேர்ந்த ஒரு பேராசிரியரே பேசி ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இதை தொடர்ந்து ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு அறிக்கையை விட்டுருக்கீங்க உங்கள் கழகத்தின் சார்பாக. என்னென்னா தொடர்ச்சியாக அரசு கல்லூரி பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் இந்த மாதிரி கல்லூரி பள்ளிகளிலும் இந்த ஏதோ ஒரு வகையில் மத சார்ந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் இந்த மகாவிஷ்ணு அந்த ஒரு சொற்பொழிவு நடந்து அது பெரிய சர்ச்சையாகி அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்க நிலையில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கண்டன அறிக்கையும் வெளியிட்டிருக்கீங்க. சொல்லுங்கள், என்ன நடக்குது? இது மீனாட்சி கல்லூரியாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அப்படியான இந்த ஆடியோ நீங்கள் கேட்டதீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஒரு தைரியமாக வெளிப்படையாக மிரட்டுற ஒரு தன்மை எங்கேருந்து வருது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி அசோக் நகர் அரசு பள்ளியில் மகாவிஷ்ணுங்கிற ஒரு மத பிரச்சாரம் பண்ணுறவர் அவர் போய் பேசுகிறாரு. அங்கேயே அங்கே பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியரே எதிர்ப்பு தெரிவிச்சு நம்ம பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக அவர் பண்ணதை ரொம்ப தைரியமாக சொன்னார். கான்ஸ்டியூஷன் இதை வேணான்னு சொல்லுதா, தப்புன்னு சொல்லுதான்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி இந்த ஆசிரியர் சொல்லியிருந்தார். மிகச்சரியாக சொல்லணும்னா அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 28 சரத் 28 தெளிவாக சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கல்வி நிறுவனங்கள் முழுவதும் அரசால் நிர்வகிக்கப்படுதோ அங்கெல்லாம் மத பிரச்சாரங்கள் எந்த மத பிரச்சாரங்களும் பண்ணக்கூடாதுங்கிறத அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக நிறுவுது. ஆனால் அந்த மகாவிஷ்ணு தான் ஏதோ எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப தெனாவட்டாக பேசியிருந்தார். அந்த அன்னைக்கு அந்த எதிர்ப்பை பார்த்துட்டு அடுத்த நாளே நம்ம பார்த்தோம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த ஆசிரியருக்கு பாடல் நடத்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. நம்ம எப்படி பார்க்குறோம்னா, அந்த மாணவர்கள் முன்னாடி ஒரு நாள் அதே ஹெச்எம் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் அங்கே லீட் பண்ணுறாங்கன்னா ஹெச்எம் லீட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள உள்ள கூட்டு அவங்க மூலியமாக ஒருத்தர் உள்ள வராரு, அவர் பேசுகிறாரு. அடுத்த நாளே அது தப்புன்னு சொல்லிட்டு எதிர்த்து கேள்வி கேட்ட ஆசிரியருக்கு அவங்க பாராட்டு தர மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. மாணவர்களுக்கு என்னவா போய் சேரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேச வைக்கிறது அவங்களுக்கு என்னவா தெரியும்னா, முன்னாடி அவங்களே அதையும் சொல்றாங்க, பின்னாடி மாத்தி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்வையில் அது நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க மதம் போய் சேர்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை தாண்டி மதம் ஆல்ரெடி வீட்டில் அவங்க பெற்றோர்கள் இங்க பகுத்தறிவு பேசுறவங்களோ இல்ல மதத்துக்கு எதிராக இருக்கிறவங்களோ, மதம் எதிர்ங்கிறத விட கடவுள் நம்பிக்கையை விட அறிவியல் பெருசுன்னு பேசுற பெற்றோர்கள் ரொம்பவே குறைவாக தான் இருப்பாங்க. பள்ளிகளில் அதை தான் முக்கியமாக செய்ய வேண்டியதாக இருக்கணும். இங்கே அறத்தையும் அறிவியலும் பேச வேண்டிய கல்விக்கூடங்கள்லேயே நீங்க முதல் நாள் ஒரு மத பிரச்சார கூட்டு பேச வச்சுட்டு அடுத்த நாள் பண்றதுனால எதுவும் ஆக போறது இல்லை. அதே மாதிரி தான் நம்ம இதையும் பார்க்குறோம். அமைச்சர் இந்து சமயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவரும் சரி, பழனியில் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் ஒரு 3 தீர்மானங்களும் நிறைவேற்றிருந்தாங்க. அப்பயே நம்ம கண்டன அறிக்கையை தெரிவிச்சிருந்தோம், ஆர்ப்பாட்டங்களும் அறிவிச்சிருந்தோம். அது செயலுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு தான் தெரியப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அதை நிறைவேற்றும் வகையில் ரொம்ப தெளிவாக ரொம்ப சரியாக அவர் சமீபத்தில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி திருவான்மையில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலில் 150 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளை கந்தசஷ்டி பாராயணம் பாட வச்சிருந்தார். கேட்டதுக்கு அவர் அந்த மாணவிகளோட விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் கலந்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அரசு பள்ளியில் பயிலக்கூடிய ஆமாம் பள்ளி மற்றும் கல்லூரிகள் சேர்ந்த மாணவிகள் அவங்க விருப்பப்பட்டு வந்தாலும் வராட்டியும் அரசியலமைப்பு சட்டம் சொல்றதான் இங்கே எல்லாரும் கேட்கணும். அது என்ன சொல்லுதான், ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியலமைப்பு சட்டம் சரத் 28 படி அப்படி யாரும் மதம் சார்ந்த கருத்துக்களை பள்ளி மாணவிகளுக்கு அந்த கல்வி நிறுவனங்கள்ல தெரியப்படுத்தக்கூடாது, அதை போதிக்கக்கூடாது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்க வரல அப்படிங்கிறத தாண்டி அவர் சொன்னதே கண்டனத்துக்குரியது. அதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, அடுத்தடுத்து ஒரு 12 கோவில்களில் 738 மாணவிகள் இந்த மாதிரி பயிற்சி அளிக்கப்பட்டிருக்காங்களாம். அவங்க எல்லாத்தையும் பாட வைக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு. அதை ஒட்டி தமிழ்நாடு மாணவர் கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் அடுத்த நாளே அறிவிச்சிருந்தோம். அது ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சதுக்கு அப்புறமா அரெஸ்ட் ஆகி உள்ள போயிருந்தோம். அது தொடர்ச்சியாக தான் இப்போ இதே மாதிரி இப்போ நீங்க கேட்ட மாதிரி ஆசிரியருக்கு எங்கிருந்து இப்படி ஒரு தைரியம் வருது அப்படின்னா, அவங்க சுற்றுவட்டத்தில் பார்க்குறாங்க.
என்னதான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு இப்படி நிகழ்ச்சி நடக்க போறதா சொல்லியிருந்தாலும் அமைச்சர் இப்படியான விஷயம் பண்றாரு, அதே மாதிரி வந்து முன்னாடி பள்ளிகளில் நடந்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு இது சரிதான், பிரச்சனை ஆகாது, பிரச்சனை சரி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது. அதுதான் மகாவிஷ்ணு பேசினதே வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகி அதுக்கப்புறம் அமைச்சரே வந்து விளக்கம் கொடுத்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காதுன்னு சொல்ற சமயத்துல இப்போ மீனாட்சி கல்லூரியில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றாங்க. அந்த பேராசிரியருடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. நீங்க வந்து இதுல வந்து மற்ற மதத்தினர் இருந்தா கூட நீங்க கலந்துக்கலாம்னு அவசியம் இல்லை, ஆனா இந்து மாணவிகள் வந்து கண்டிப்பா கலந்துக்கணும், நீங்க கலந்துக்கலாம் அந்த ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு இது வந்து எப்படி அவங்க தைரியம் சொன்னீங்கல்ல, இது பெரிய பிரச்சனை ஆகாதுன்ட்டு. ஆனா இப்போ மகாவிஷ்ணு விஷயம்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பூதாகரமா வெடிச்சு அமைச்சர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அதை ஒட்டி மறுபடியும் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அது ஒரு மெயின் பார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு அறிவிப்பு வருதுன்னா, அவராச்சும் ஒரு மத பிரச்சாரகர், அவர் வந்து வெளிப்படையாக சாமியார்னு தெரியல, ஆனால் இது வந்து வெளிப்படையாக ஒரு சாமியார்னு தெரியக்கூடிய அவர் பேர் இன்னும் ஸ்ரீ விசேகர சுவாமிகளை அதை போட்டிருந்தாங்க. அவரை கூட்டு வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு எதற்காக, ஃபர்ஸ்ட் இவங்க எப்படி இந்த காலேஜுக்குள்ள வராங்க சார்? நம்ம இதை வெளிப்படையாக பார்க்கறத தாண்டி உள்ள என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த தைரியம் வந்து வரதை நம்ம திரும்ப வந்து புதிய கல்விக் கொள்கையில இருந்தே பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கை திட்ட வரைவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிவியலுக்கு புறம்பா அபிமன்யு வந்து புராண காலத்தில் கர்ப்பத்தில் இருக்கும்போதே வந்து மந்திரங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு, அதே மாதிரி சக்கரவியூகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு, இப்படிலாம் போட்டிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து மும்மொழி கொள்கையும் எல்லாத்தையும் ரொம்ப ஏர்லியராகவே தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை அவங்க புதிய கல்விக் கொள்கையை தைரியமாக சொல்லும்போது நாடு மொத்தமாக என்னவா போய் சேருது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சூடோ சயின்சஸ் எல்லாமே சயின்சஸாகவும் ரொம்ப ஃபேக்சுவலாக நம்பக்கூடியதாகவும் எல்லாத்தையும் போய் சேர்ந்துருது. அப்படி செய்யும்போது இங்கே பெரும்பான்மை மதமாக இருக்கக்கூடிய இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே தைரியம் வந்துருது அந்த விஷயத்தை பேசுறதுக்கு. கரெக்ட். ஏன்னா இதை இப்போ கடந்த முறை அந்த மகாவிஷ்ணு பிரச்சனை ஏற்பட்ட போதும் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து புதிய கல்விக் கொள்கை, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே இதை வந்து திணிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கண்ணோட்டம் தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ ஒவ்வொரு டைம் நம்ம அவங்ககிட்டயே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயே குற்றச்சாட்டு சொல்ல முடியாதுல்ல. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இங்களுடைய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர், இவங்க என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க? இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு, அது திரும்ப நடக்காமல் பார்த்துக்கிறது இவங்களுடைய பொறுப்பு. ஆனால் எப்படி இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை தாண்டி, அமைச்சர்களை தாண்டி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கல்லூரிகள்ட்ட வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? சரி, இப்போ ஒரு ஆக்ட் வந்துருது அப்படின்னா இங்க எக்ஸிக்யூட் பண்றது தான் பிரச்சனை இருக்கு. கடந்த முறை கேட்டப்போ இது அமைச்சர் பார்வைக்கே வராம அங்க கூடிய அதிகாரிகள் தான் வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ், டீச்சர்ஸ், இவங்க கிட்ட தான் வந்து இது ஃபுல்லா வந்து இவங்க தான் உள்ளார கொண்டு வராங்க. அமைச்சருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுனாங்க. நீங்க இப்போ கண்டன அறிக்கையிலேயே சொல்லியிருக்கீங்க, இது வந்து அறநிலைத்துறை அமைச்சருக்கு வந்து தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல இப்போ இந்த கல்லூரியில் நடக்குதுன்னா இது வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு தெரியாமல் நடக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ இதை மீறி எப்படி வருது சார்? அந்த அமைச்சருடைய போக்கை தான் நம்ம பார்க்குறோம். இந்த சமயம் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் துறை சார்ந்த வேலைகள் என்ன செய்யணுமோ அதை தாண்டி செய்கிற ஒரு இடத்துக்கு வராங்க இல்லையா? இங்கே அவங்க கட்சி சார்ந்து தன்னை நிரூபிக்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அதை அவங்க மற்ற பொதுமக்கள்கிட்ட பேசுறத கூட சிக்கல்கூடியதாக இருக்காது. அதை கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் எவ்வளோ தெளிவாக பண்ணும்போது தான் பள்ளிகளையும் கல்லூரிகளிலும் அதை செய்யக்கூடிய பேசக்கூடிய தைரியம் தான் நம்ம பார்க்குறோம். அந்த தைரியத்தில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குறோம். இது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது தான். இது எப்படி தேர்வு செய்கிறாங்க? இந்த மாதிரி கல்லூரியை தேர்வு செய்யறதும் சரி, இந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வரலான்னு முடியும் சரி, இல்லை வேற ஏதாச்சும் பின்னணியில் வேற ஏதாச்சும் நடக்குதா, இல்லை உண்மையிலே இது எப்படி வெளிப்படையாக நடக்குதா, இல்லை மறைமுகமாக இவங்களுக்கு நடக்குதா? ஏன்னா வெளியே ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சு ஒரு கல்லூரியில் ரீவன் பண்ணுற அளவுக்கு போகுதுன்னா இது நம்ம கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ எப்படி இவங்க உள்ளார வராங்க? பின்னாடியில் என்ன நடக்குது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து தங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மத நம்பிக்கை இருக்கும், சரிங்களா? அந்த மத நம்பிக்கையை அவங்க தனக்குள்ளேயே வச்சுக்காம கல்வியில் அதை புகுத்துற பார்வை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த நீட்சியை எடுத்துகிட்டு போகுது. முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம்னா, இதை பேசக்கூடாதுன்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம வந்து அமைதியாக இருந்தவங்க எல்லாருமே இவ்வளோ தைரியமாக பேசுகிற தன்மை வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகுது. அதோட நீட்சியாக தான் இந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணுறதை பார்க்குறோம். அது தமிழ்நாட்டில் நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இங்கே வந்து கிராஸ் சென்டல்மெண்ட் ரேஷியோ இவ்வளோ அதிகமாகிடுச்சு, இங்கே வந்து பெரியார் மண்ணா இருக்குது, இங்கே வந்து இந்த அளவுக்கு வந்து இங்கே கருத்துருவாகம் ஆனாலுமே வந்து காலொன்று மணி நம்ம பேசினாலுமே எதிர்முகாமல் இருக்கக்கூடியவங்க தாங்க என்ன செய்யணுமோ அது தெளிவாக நீங்கள் சொன்ன மாதிரி பேக்ரவுண்டில் அதை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிறது வந்து சமூக நீதி ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சின்னு தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்தி ஒரு மொழி திணிப்பே வந்து எந்த அளவுக்கு கடுமையாக எதிர்க்கிறாங்கன்னா, இங்கே வந்து மத திணிப்பு நடந்துட்டு இருக்குன்னு நம்ம கண்டன அறிக்கையில குறிப்பிட்டிருக்கீங்க. எப்படி நடக்குது? இப்போ அவங்கள மீறி இவங்க உள்ளார வராங்களா? சார், மீறி இல்லை, அவங்க அதை நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த நிர்வாகமாகட்டும், அதை வந்து நடத்தணுங்கிற ஒரு பார்வையோடு தான் இருக்காங்க. அரசு இது நிச்சயமாக கையில் எடுத்து தான் சரி பண்ண முடியும். நீங்கள் வந்து கல்வி நிறுவனங்களில் அதே மாதிரி வந்து கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளையும் சரி கல்லூரிகளையும் சரி இதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக அரசு தான் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி செய்யக்கூடிய கல்லூரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? இன்னொன்று, அதோடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணும்போது, இன்ஃபேக்ட் அதை இப்போ அந்த மீனாட்சி கல்லூரி வந்து அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருக்குது.
அந்த விஷயத்தை நம்ம தடை பண்ணிட்டா இந்த விஷயம் மாறுமான சில பார்வைகள்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. அதை பண்ணிட்டா பிரைவேட் காலேஜ், பியூர்லி பிரைவேட் காலேஜ் ஆயிடுச்சுன்னா இன்னுமே தைரியம் தான் இருக்கும். அரசியலமைப்பு சட்டம் சொல்லும் போது தான் நம்ம அதை கேள்வியை கேட்க முடியும். இப்போ கிறிஸ்துவ கல்லூரிகளில், கிறிஸ்துவ பள்ளிகளில், அந்த மாதிரி இருக்க பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ஃபேக்ட் வந்து ப்ரேயர் அப்போ வந்து அந்த மதம் சார்ந்த பாடல்களையும் பாட சொல்றதை நம்ம பார்க்குறோம். அங்கே நம்ம கேட்க முடியல அப்படிங்கிறது ஒரு நீட்சி எங்கே போய் நிற்குது அப்படின்னா, அங்கே வந்து அரசு சார்ந்த உதவிகளை வந்து பெருசாக போகிறது இல்லை. நம்ம அப்படி இருக்கும்போது அவங்க பிரைவேட்டுங்கிறப்போ அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற பேரில் விட்டுரும். இது ஒருவேளை வந்து இந்து மதம் சார்ந்த ஒரு மதப்பள்ளிகளாக இருக்கும்போது நம்ம கேட்க முடியாது. அரசின் கீழே இப்போ இவருமே வந்து அதான் சொல்லியிருந்தார், அமைச்சருமே வந்து இந்த கல்லூரிகள் எல்லாமே வந்து அறநிலையத்துறை கீழே வரும்போது அவங்க வந்து பெருசாக கொஸ்டின் முடியாதுன்னு சில பார்க்கும்போது நம்ம அப்படி கிடையாது. இது அரசின் கீழே வரும்போது அந்த துறை என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் தமிழ்நாடு மாணவர் கழகமாக இருந்தாலும் சரி, எஸ்எஃப்ஐ இருந்தாலும் சரி, இப்போ தொடர்ச்சியாக போராட்டங்கள் பண்ணி இப்போ நீங்கள் கைதெல்லாம் ஆனீங்க. இப்போ சம்மந்தப்பட்ட பள்ளி, கல்லூரி முதல்வர்கள் மீதோ இல்லை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மீதோ ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா தமிழ்நாடு அரசு? இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எதுவும் இல்லை. அந்த அசோக் நகர் பள்ளியில் பார்த்து வேணால் அவங்க அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் சுற்றறிக்கை வந்துச்சு. இனிமேல் பள்ளிகளில் வந்து என்ஜிஓக்கள் முதற்கொண்டு யாரும் வந்து அரசனுடைய அந்த பள்ளிக்கல்வித்துறை அனுமதி இல்லாமல் உள்ள போக முடியாது அப்படி ஒரு சுற்றறிக்கை வந்ததை பார்த்தோம். அதை தாண்டி இப்போ உடனே இந்த கல்லூரி மேலே இப்போ நடவடிக்கை எடுக்கலாம்னு தான் நாங்கள். நீங்கள் இது அமைச்சர்கிட்ட அவங்க வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போனீங்களா உங்கள் தமிழ்நாடு மாணவர்கள் சார்பாக? இல்லை நம்ம ஆக்சுவலாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாம்பன் சுவாமிகள் கோயிலில் பண்ணதை நம்ம போராட்டம் என்னவா பண்ணியிருந்தோம் அப்படின்னா, முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு வந்து ஒரு புகார் மனு கொடுக்கறதா தான் ஃபர்ஸ்ட் திட்டம் இருந்துச்சு. அதுக்கு அனுமதி மறுக்கப்படும் போது தான் நம்ம அதை தாண்டி செயல்படும் போது நம்ம அரெஸ்ட் ஆனோம். அரெஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மாலை வந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறமா அந்த லெட்டர் வந்து போஸ்ட் பண்ணுற இப்போ ஒரு கைக்கு போய் சேர்ந்துருச்சு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா, இப்படியான தங்களுடைய உங்கள் கட்சிக்கும் எதிரான, கொள்கைக்கு எதிரான, இங்கே இந்த சமூக நீதி மண்ணில், பெரியார் மண்ணில் அந்த கொள்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைச்சர் மேலே நீங்கள் வந்து அவருக்கு புரிய வைக்கணும், இது இந்த மண்ணோட தன்மை கிடையாது, இதை சார்ந்து செயல்படாமல் அறிவியலை மக்கள்கிட்டையும் சரி இல்லை மாணவர்களையும் கொண்டு போகிற வேலையை தான் வந்து அரசு செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த விஷயத்தை ஒட்டி இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு வந்து அதிகாரிகள் இருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவங்க கவனத்துக்கு போயிட முடியும். இந்த போராட்டங்கள் மூலியமாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும்னு நம்புகிறோம். நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கா? இதை நீங்கள் சொல்கிறீங்க, இதை மீறி நடக்குதுன்ட்டு தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இது ஃபஸ்ட்டு ஒரு கல்லூரிகளில் ஒரு ஆசிரியர்கள் நடத்துகிறாங்க, ஒரு பிரின்சிபல் நடத்துகிறாங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் நடத்துகிறாங்கன்னா அதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு சில தனிப்பட்ட அதிகாரங்கள் இருக்குது, அதை குறைக்கணுமா? இல்லை வேறு எந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுக்கலாம்? அடிப்படையில் நம்ம வந்து சமூக மாற்றமாக தான் அதை சாத்தியப்படுத்த முடியும்னு நம்புகிறோம். எப்படின்னா, உங்களுக்கு தனிப்பட்ட எல்லாத்துக்கும் வந்து ஒரு மத நம்பிக்கைகள் இருக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி எல்லாரும் வந்து உங்கள் மத நம்பிக்கையை ஒரே நாளில் தூக்கி போட்டு வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை. அவங்கவுங்க மத நம்பிக்கையை நீங்கள் எது வரைக்கும் வச்சிருக்கணுமோ அது வரைக்கும் வச்சிருக்கலாம். இங்கே கல்வி நிறுவனங்கள் எதுக்கானது அப்படிங்கிற புரிதல் ஃபஸ்ட்டு ஏற்படணும். இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்க மத நம்பிக்கை, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மத நம்பிக்கையை திணிக்கும் போது தான், இல்லை அது சரின்னு நம்பும் போது ரொம்ப சரியாக நம்பி உள்ளே வந்து அவங்க திணிக்கிறாங்க இல்லைங்களா? இந்த போக்கை மாற்றணும், அதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 28 இதை சொல்லியிருக்கு அப்படிங்கிறது அந்த முன்னாடி பேசின மகாவிஷ்ணு அவருக்கு தெரியாது. தனக்கு தெரிஞ்சு வச்சு தான் ஒரு மேதாவின்னு நினைச்சு பேசினார் இல்லையா? அங்க இருக்கவங்களுக்கே வந்து அந்த பார்வை திறனற்ற ஆசிரியர் சொல்லும் போது அங்க இருக்கவங்க நம்பி இருக்க மாட்டாங்க. கான்ஸ்டியூஷன்ல இருக்காது, இவர் வந்து பேசணுங்கிறதுக்காக பேசாம நினைச்சிருப்பாங்க. அந்த விழிப்புணர்வு இல்லைன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்கும், இங்க அதிகாரிகள் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த விழிப்புணர்வு போய் சேரலாம் தான் நம்ம பாக்குறோம். அந்த விழிப்புணர்வு வரது வந்து சரியானதா இருக்கும். நம்ம இல்லாதவனை உருவாக்கல, அரசியலமைப்பு சட்டம் என்னத்தை சொல்லியிருக்கோ அதை முடிஞ்ச வரைக்கும் நடைமுறைப்படுத்தினாவே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கும். முதலமைச்சர் ஒரு பேட்டியில பேசும்போது சொல்லியிருந்தாரு, திராவிட மாடல் அரசு வந்து ஆரியத்தை பதம் பார்க்க வந்ததுன்னு ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி சொல்லியிருந்தார். ஆரியத்தை பதம் பார்க்க வந்தது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய எல்லா வகையான திணிப்புகளையும் கேள்வி கேட்கக்கூடியதாகவும் அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு பொறுப்போட வந்த அரசாக நம்ம பார்க்குறோம். அப்படியான செயல்பாடு நிறைய விஷயம் பண்ணாங்க, அதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயம் பண்ணதை பார்த்தோம். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸிக்யூஷனில் தான் இங்கே பிரச்சனைகள் பார்க்குறோம். தலைமை சரியாக இருந்தாலுமே அந்த எக்ஸிக்யூஷன் வந்து சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்படியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த விஷயத்தை அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் தெரியப்படுத்தணும். தொடர்ந்து இப்படியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்காமல் இருந்து உண்மையாகவே இது பெரியார் மண் அப்படிங்கிற நிறுவ வேண்டிய கடமை வந்து இந்த திராவிட மாடல் அரசுக்கு இருக்குது. அதை செய்வாங்கன்னு நம்புறோம். கண்டிப்பாக இது தொடர்பாக நீங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க, கண்டன அறிக்கைகள் விடுறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது முதலமைச்சர் அவர்கிட்ட சென்றடைஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடக்காதவனும் பாதுகாக்கணுன்றதான் உங்களுடைய எண்ணமாக இருக்குது. நேரம் ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.